ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அன்னதானம் தொடர்ந்து செய்து வருகின்றோம். நம்முடைய அன்பு திருக்கோயில் திண்டிவனத்திற்கு அருகாமையில் உள்ள ஆசிரமத்தில் அதை அனுதினமும் செய்கிறதுக்கும் திட்டமிட்டிருக்கிறோம். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அங்கே சென்று சேவை செய்கின்றோம். இப்போ அதில் பங்கெடுத்துக்கொள்ள விரும்புபவர்கள் நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் போய் தொலைபேசி எண்கள்லாம் கொடுத்துருக்கு. அதை பார்த்து எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் தொண்டு உள்ளத்தோடு, தூய உள்ளத்தோடு, அவர்கள் சேவை மனப்பான்மையோடு இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எங்களோடு தோளோடு தோள் சேர்ந்து தொண்டு செய்யலாம். நம்முடைய பழக்கங்கள், ஹேபிட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் மீண்டும் வரவேற்று, சின்ன விஷயங்களில் நம்ம சின்ன இன்பங்களுக்காக அடிமையாயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அற்ப விஷயங்களில் கவனத்தை கொண்டு போகக்கூடாது. நமக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும். அந்த விஷனை நோக்கி நம்ம போகிறோமா, கோல் செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி போகிறோமான்னு பார்க்கணும். அப்படி போக விடாமல் நம்மளை செய்கிறது எது அப்படின்னு பார்க்கும்போது ஹேபிச்சுவல் ஆக்ஷன், நம்ம பழக்கப்பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாமல் சில விஷயங்களை நம்ம பழகி வச்சுருப்போம். சில பழக்கங்கள் நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். சில பழக்கங்கள் நம்மளை மிக கீழ் நிலைக்கு கொண்டு போயிடும். அப்படி ஒரு சில விஷயங்களில் ஒன்று தான் இன்றைக்கி குழந்தைகளிடத்தில் இந்த கேஜெட்ஸை வாட்ச் பண்ணுறது. இதிலே டைமை நிறைய விரயமாக்குறாங்க. பெரியவங்களும் இதை செய்கிறத பார்க்க முடிகிறது. வீட்டில் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இதையே பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்படி ஒருத்தர் பெரிய நிறுவனத்தில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கார். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலையில் வீட்டிலேருந்து 9 மணிக்கு கிளம்புவார். 5:30 6 வந்துடுவார். திருப்பி ஒரு 2 hours 2.5 hours இந்த ஃபோனை கையில் வச்சுக்கிறது, வீடியோ கேம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படியே ஒரு மொனோட்டனஸ், அது வேலைக்கு போகிறது வர்றது இதை பண்ணுறது. உட்காந்து ஒரு நாள் செல்ஃப் டிஸ்கவரி பண்ணுறாரு. தன்னை பற்றிய சுய சோதனையில் ஈடுபடுறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம இதே கம்பெனியில் இருக்கோம், பெரிய முயற்சிகள் நம்ம எதுவும் செய்யலை, நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த மாலை வேலையில் வேறு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸை சேர்றாரு. அது நிறைய பேருடைய வித்தியாசமான நட்பு ஏற்படுது. ஆளுமை பேரை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறாரு. வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டு இருந்தது, வீக்கெண்ட்ஸில் போய் வெளியில் ஹோட்டல் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிறைய அவரை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு எப்படி பணத்தை செலவு பண்ணுறது அப்படின்னு பண்ணி அதற்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய நபர்களோட தொடர்பு ஏற்பட்டது. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இங்கே ஒரு இது போட்டு பாருங்களேன், உங்களுடைய நல்லா இருக்குது, உங்களுடைய பேச்சுத்திறன் எல்லாமே முன்னையோட ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ரொம்ப அவருடைய ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் நல்லா இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி சொல்கிறாங்க, கான்ஃபிடென்ட் கெயின் ஆகுது. உடனே வேறொரு நிறுவனத்தில் அவர் போடுறாரு. முன்னேறத மாதிரி டபுள் மடங்கு சம்பளம் ஆகுது. அந்த டபுள் மடங்கு சம்பளமாகுது. அதுக்கு முதல் கட்டமாக என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வீடியோ கேம் ஆடி 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் செலவு பண்ணுறதை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா அவர் பண்ணது என்ன என்று பார்க்கும்போது ஆளுமை பேரை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு கோர்ஸை அட்டன் பண்ணார். அது ஒரு சில மாதங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக அவரை எம்பவர் பண்ணிக்கிறதுக்காக சில இதெல்லாம் படித்தார். தொடர்ந்து நல்ல டேலண்ட்டை நல்லா வளர்த்து கொண்ட போது அவருக்கு அதுக்கான ஓப்பனிங்ஸ் கிடச்சிது. நாமளும் எனக்கு எதுவும் வளர்ச்சி அடையலையே, வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம உட்காந்து நம்ம லைஃப்பை அனலைஸ் பண்ணணும். நம்ம எதை வேஸ்ட் பண்ணாலும் திரும்பி பெற முடியும். பணத்தை இழந்தால் கூட திரும்பி பெற முடியும். ஆனால் நேரத்தை நிறையா விரயமாக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எனக்கு நேரமே இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம மிகப்பெரிய நபர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க எப்படி மேலே வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அவங்க லைஃப்பில் இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உதாரணமாக ஏன் நம்ம மற்றவங்க வாழ்க்கை சரித்திரத்தை லைஃப்பில் உயர்ந்த நிலையை அடைந்தவங்கெல்லாம் பார்க்கும்போது ஓப்ரா வின்ஃப்ரே அவங்கெல்லாம் அவங்க டெய்லி அவங்க அவங்கள பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக
கொள்வதற்காக பில்கேட்ஸு எல்லாமே சொல்கிறேன், நிறைய ரீட் பண்ணுறாங்க, நல்ல நூல்களோடு தொடர்பு கொள்கிறாங்க. அது ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கட்டும், எல்லாம் பெரிய ஆளுங்க எல்லாருமே நிறைய புக்ஸ், நல்ல புக்ஸு அவங்கள மேன்மைப்படுத்தி கொள்கிறதுக்கு, அவங்களுடைய ஆளுமை பேரை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய புக்ஸை ரொம்ப பயனுள்ள விஷயங்களை படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் சாதிக்கணுன்றதை விஷுவலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை படிச்சுட்டு நல்ல விஷயங்களெல்லாம் பில்கேட்ஸ் எழுதி வைப்பாராம். அந்த மாதிரி ஓப்ரா வின்ஃப்ரே ஒரு சாதாரண குடிசை மிகுந்த ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருந்தவங்க, அவங்க டிவி ஷோவில் பிரபலியமானது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா யாருமே அவங்கள குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் சொல்லவே முடியாது. அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு பப்ளிக்கில் மெயின் ஃபிகராக பெரிய ஆளானாங்க. அது ஒபாமாவாக இருக்கட்டும், மிச்சல் ஒபாமாவாக இருக்கட்டும், அல்லது பராக் ஒபாமாவாக இருக்கட்டும், அல்லது கிளின்டனாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட பேட்டி காண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எப்போ நமக்கு இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க, ஏன்னா அது ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகும் ஓப்ரா வின்ஃப்ரே வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி லெவலுக்கு வந்தாங்க. ஏன்னா நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோம், நான் எனக்கு பெருசாக யாரும் ஹெல்ப் பண்ணலை, யாரும் உதவலை அப்படின்லாம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஃபுல்லாக மைண்டு 100% அந்த சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னேன். நம்ம எதை நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. இதுதான் நடந்திருக்கு. அதுக்கு முட்டுக்கட்டையாக மிகப்பெரிய பேரிகார்டாக இருப்பது எது என்று பார்க்கும்போது இந்த ஹேபிட் தான். நமக்கு தேவையில்லாத ஹேபிட். நம்ம சும்மா உட்காந்து எதையாவது பார்த்துக்கிட்டு இருப்போம், டிவியை பார்த்துக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் பேசிக்கிட்டு, இப்படியெல்லாம் நேரத்தை வீணாக்கிட்டு இருப்போம். இதிலிருந்து விடுபட்டு நாம் நாம் சுயசோதனை செய்து எந்த இடத்துல நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம், காலையில் ஏன் படுத்து எந்திரிக்க முடியாமல் இருக்கிறோம், அதற்கு காரணம் என்ன? இரவு தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறதா, இரவில் தேவையில்லாத சேட்டிங் இன்ட்ராக்ஷன் எங்கேயாவது நடந்துக்கிட்டு இருக்கா? நல்ல நூல்களை படிக்கணும், கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணணும், அஃபர்மேஷன் கொடுத்துட்டு படுத்துடணும். காலையில் உற்சாகத்தோட புத்துணர்வோடு எழுந்து உடலுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். அதுக்கப்புறம் சுவாச கோஷங்கள்னு சொல்லுவாங்க, இந்த பிராணா தான் சக்தி, அதை நம்ம கொஞ்சம் மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணணும். அதையெல்லாம் தான் நம்ம நம்ம ஆர்கனைசேஷனில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நல்ல முறையில் இந்த மாதிரி விஷயங்களை பழகி கொள்வதற்காக எங்களோடு தொடர்பு கொள்ளணும். அவங்களுக்கு நாங்கள் உதவுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by MS Ravishankar Raja.